வணக்கம். உங்க பேர் என்ன? நீங்க எந்த ஊர்ல? என் பேர் சூர்யா. நான் கேளம்பாக்கம் ஊராட்சியில இருந்து வரேன். திருப்பூர் வடக்கு ஒன்றியம், காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம். என்ன ஈவென்ட் இது இவ்வளவு பிரபலமா பண்ணிட்டு இருக்காங்க? என்ன ஈவென்ட் இது? இந்த ஈவெண்ட் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. இது வந்து பொதுக்கூட்டமோ ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டோ கிடையாது. இது முழுக்க முழுக்க எங்களோட நிர்வாகிக்கான கூட்டம். நிர்வாகினா பூத் லெவல்ல ஒர்க் பண்றவங்க. பூத் லெவல்னா BLA 2, BDA, BLCல 10 பேர். இது எதுக்குன்னா ஒரு பூத்லயும் சொல்றேன், ஊராட்சியில வாக்குச்சாவடியில பூத், ஒரு பூத்துக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சியுமே அவங்க தேர்தலோட இது ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வந்து இப்போ அதிமுக, பாஜக எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து ஒரு புது ஸ்கீம்ஸ் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? இப்போ நீங்க அதை மக்கள்கிட்ட நீங்க எப்படி எடுத்துட்டு போய் சொல்லுவீங்க அவங்க பண்ணாத விஷயங்கள் எல்லாம்? அவங்க எந்த ஸ்கீம் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண போறது கிடையாது. தமிழ்நாட்டுக்கு நிதி ஒன்று ஒதுக்கி தரல பாரதிய ஜனதா கட்சி, அது அவங்க மத்தியில் ஆள்ற கட்சி. அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க? ஒன்றும் செய்ய போறது இல்லை. அவங்க இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்க? ஒன்றும் செய்ய போறது இதுக்கு எது செஞ்சதே இல்லை, இவங்க செய்ய போறதும் இல்லை. அவங்க சொல்ற வாக்குறுதி எல்லாமே வேஸ்ட் தான், எல்லாமே பொய் வாக்குறுதி தான். இதே மாதிரி சொன்னா பீகார்ல வந்து இதே மாதிரி சொன்னாங்க. கஷ்டப்பட்ட பீகார் மக்கள் நீங்க வந்து நிலைமை வந்து மோசமா இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து பீகார் போய் சொல்றாங்க, பீகார் தமிழ்நாட்டுலன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் தமிழ் இங்க அங்கிருந்து இங்கே சொல்றாங்க தமிழ்நாடு தமிழ் பேச எனக்கு தெரியலன்னு வருத்தப்படுறாரு நம்மளுடைய பாரத பிரதமர். சரி, ஓகே. நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ அந்த ஸ்கீம் கொடுக்கல இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ அதை உங்க பூத் லெவல்ல இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் எப்படி எடுத்துட்டு போய் சொல்லுவீங்க? இப்போ வந்து வளர்ந்து வர நகரத்துல பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூரும் மதுரையும் பெரிய நகரம் தான். ஆனால் மக்களுக்கு வந்து இப்போ இந்த அடிப்படை வசதி பண்ணி கொடுக்குற அளவில் தான் இந்த நம்ம மத்திய அரசு இருக்கு. மக்களே அறிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கான தீர்வு மக்களே கொடுப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கான தீர்வு கொடுக்கும். ஏன்னா இது ஓட்டு தான் மக்களுடைய தீர்வு. இது அந்த தீர்வு அவங்க கொடுக்கும்போது சரியாக அவங்க நாட்டுப்படி அவங்க தமிழ்நாட்டு இதுக்கப்புறம் ஒழுங்காக தமிழ்நாட்டுக்கு அவங்க கிட்ட நெருங்க மாட்டாங்க யாருமே. வரும் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா என் தலைவர் வந்து 200 சொல்லியிருக்காரு. அது நிச்சயம் அடைய வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மாணவர்கள் அப்போ அனைத்து திமுக நல்ல ஒரு அவர் சொல்றதை விட கூடலாம் வந்து ஒரு 10 சீட்டு எக்ஸ்ட்ரா தான் நாங்கள் எடுப்போம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.